கடந்த வாரம் ஒரு நண்பரும் நானும் தனுஷ்கோடி போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்போ நண்பர் சொன்னார், போயிட்டு வர்ற வழியில் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாரு. ராமர் கோயிலா? அங்கே ராமர் கோயில் எந்த கோயில் இருக்குது? அதான் யாரும் ராமேஸ்வரம் போயிட்டு வரோம் அப்படின்னாரு. அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன், சார் அது ராமர் கோயில் இல்லை, ராமன் வழிபட்ட சிவன் கோயில் தான் ராமேஸ்வரம் அப்படின்னாரு. அப்படியான்னு ரொம்ப ஆவலாக கேட்டோன்னே அவருக்கு அந்த விளக்கங்களை சொன்னோம். அதை தான் இப்போ நம்ம இதில் பகிர்ந்துக்க போகிறோம். ராமர் சீதையை மீட்கிறதுக்காக லங்கை நகரத்துக்கு போய் ராவணனை அழிச்சிட்டு சீதையை கூப்பிட்டு அந்த வழியாக வராங்க. அப்போ ராமேஸ்வரம் வந்த உடனே ராமருக்கு இந்த போரில் வெற்றி பெறதுக்காகவும் இந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவிய சிவபெருமானுக்கு வந்தனம் செய்யணும், அவரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவனை வழிபட ஆசைப்பட்டார். சிவனின் அவதாரமாக அவதரித்த ஸ்ரீ அனுமனை கூப்பிட்டு, ஆஞ்சநேயா, நீ சிவனை வழிபடலான் இருக்கேன், நீ நேராக காசிக்கு போய் அங்கேருந்து ஒரு சிவனை எடுத்துகிட்டு வா, அதாவது சிவ லிங்கத்தை எடுத்துகிட்டு வா, நம்ம இங்கே வச்சு வழிபடணும் அப்படின்னாரு. ஆனால் இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முகூர்த்த காலம் முடிஞ்சிடும், ஆகவே நீ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னார். ஆஞ்சநேயருக்கு நம்மளை மாதிரி அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது, நம்ம வேகமாகறதை பற்றி ராமன் நம்மகிட்ட சொல்லணுமா? நம்ம சஞ்சீவ் மலை எவ்வளோ வேகமாக தூக்கிட்டு வந்தோம் அது இவருக்கு தெரியாதா? இதை என்கிட்ட சொல்லணுமா? சொல்லாட்டி நம்ம வேகமாக ஒரு சின்ன ஒரு அகம்பாவம் மனசுக்குள்ள வந்துட்டுது. இது ராமன் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்க ராமன், உலகத்தையே பார்த்துட்டு ராமன் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? சரி, அனுமனுடைய அந்த அகம்பாவத்தை அகற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆஞ்சநேயர் நேராக காசிக்கு போனார். காசியில் சிவபெருமானை பார்த்தாரு. சிவபெருமான் நானும் தெற்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கமாக மாறி அவர் கையில் அமர்ந்தார். அனுமன் தூக்கிட்டு வரார். இங்கே இவங்க எதிர்பார்த்த நேரம் தாண்டிட்டு போகுது. முகூர்த்த நேரம் தாண்டுற சூழ்நிலைக்கு வந்த உடனே அங்கே வந்த முனிவர்கள்லாம், சரி ராமா, முகூர்த்த நேரம் இதாக போகுது, அனுமன் இன்னும் காணலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே சரி ராமன் அவர்கள் அந்த கடற்கரையில் மண்ணை எடுத்து அந்த மண்ணை வச்சு லிங்கமாக நினச்சி அதை வழிபட்டாங்க. எல்லா முனிவர்களையும் அதை வழிபட்டு சந்தோஷத்தோடு திரும்பும்போது எல்லாருக்கும் அந்த பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புகிற வழக்கம் இல்லையா, அது மாதிரி கொடுத்து அனுப்புகிறார். போயிட்டுருக்கும்போது அந்த நேரத்தில் லிங்கத்தை எடுக்க போன ஆஞ்சநேயர் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் பார்க்குறாரு. ஒன்று என்ன நடந்தது அப்படின்னோடனே, ராமன் சிவபூஜை ரொம்ப சிறப்பாக நடத்தினார், எங்களுக்கெல்லாம் நான் பாருங்கள் தட்சணை, நல்ல தட்சணைலாம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆஞ்சநேயருக்கு கோபம் தாங்க முடியல. நான் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே சிவ வழிபாடை முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தா அங்கே எல்லா பூஜைகள்லாம் பிரமாதமாக நடந்திருக்குது. அப்போ என்ன நடந்ததுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ராமகிட்ட, ராமா, சீதையை மீட்கிறதுக்கு நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ எனக்கு செய்கின்ற இதுதானா? இப்படி என்னை அவமானப்படுத்தணுமா? ஏன் என்ன அங்கே எடுக்க சொல்லிட்டு சிவலிங்கத்தை போய் காசியில் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ அதுக்குள்ளே ஏன் இந்த பூஜையை நடத்தின அப்படின்னாரு. ஆஞ்சநேயா, வருத்தப்படாத, நீ வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு, முகூர்த்த நேரம் தாண்டுற நிலையில் எல்லா முனிவர்களும் அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் இந்த மண்ணை எடுத்து, கடல் மண்ணை எடுத்து சிவலிங்கமாக உருவாக்கி அதை நாங்கள் வழிபட்டோம் அப்படின்னாரு. இருந்தாலும் அனுமனுக்கு கோபம் குறையலை. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டார் ராமன். அனுமா, நீ ஒன்றும் வழிபடாத, இந்த மண்ணை அகற்றிட்டு, இந்த மண்ணை அதாவது வெளியே தள்ளிட்டு நீ கொண்டு வந்த சிவலிங்கத்தை வச்சு 100 முறை பூஜை பண்ணிடும், நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுமனுக்கு ஒரு சந்தோஷம். சரி, நீ இந்த மண்ணால் செஞ்சுருக்கும் இல்லையா அந்த சிவலிங்கம், சிவன் மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிவன் இது லிங்கத்தை நீ அங்கிட்டு தள்ளி போட்டு உன்னுடைய சிவலிங்கத்தை அந்த இடத்துல வை அப்படின்னார். அனுமன் இந்த மண் லிங்கத்தை அப்படியே தட்டுறதுக்கு பார்க்குறாரு, அது அசையவே இல்லை.
அவர் அப்படி இப்படி என்னென்னமோ முயற்சி பார்க்குறாரு, அந்த லிங்கம் அசையலை. கடைசியில் அவர் வாள் அந்த சிங்கத்தில் சுருட்டி, அவர் வாளில் தானே அனுமனுக்கு ரொம்ப பலம், அதனால் அதை சுருட்டி அங்கே போயிட்டு இழுக்கிறார். அவர் என்ன லெவலுக்கு அவர் பலத்தை காட்ட முடியுமோ அந்த பலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இழுக்காரு. வாள் வந்து போய் அங்கே போய் விழுறாரு. லிங்கம் அப்படியே இருக்கும், லிங்கம். எல்லாரும் பார்த்து சிரிச்சிடுறாங்க. அவருக்கு அவமானமாக போச்சு, அனுமனுக்கு, ஆஞ்சநேயருக்கு. அப்போதான் அவருக்கு மனசிலாக நம்மக்கிட்ட ஏற்பட்ட அகம்பாகம் தப்பு இல்லையா? ஈஸ்வரன் இருக்கும்போது நம்ம அவனை மீறி நம்ம எதாவது நினைக்கலாமா? அந்த ஸ்ரீராமனை சொல்கிறதுக்கு நம்ம நம்பாமல் என்னமோ நம்ம பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ரீராமன் காலில் விழுந்து வணங்குறாரு. ஆஞ்சநேயா, நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த இடத்துல நீ வாள் அருந்த நிலையில் என்ன இருக்கு இல்லையா, இதே இடத்துல இந்த கோயிலில் இருப்ப. நீ கொண்டு வந்த சிவலிங்கம் அந்த இடத்துல இருக்கும். வர்றவங்க எல்லாமே அந்த நீ கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் உன்னையும் வழிபட்டுட்டு உள்ளே போய் அந்த நம்ம மண்ணால் செஞ்ச சிவலிங்கத்தை வழிபடுவாங்க. அப்போதான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும், வருத்தப்படாத அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கு நண்பர்களே? இது ராமர் கோயில் அல்ல, சிவன் கோயில். ராமன் தரிசித்த சிவன் கோயில் ராமேஸ்வரம். நன்றி, வணக்கம்.